ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் ஹர்ஷ் ஜெயின் ட்ரீம்லோனுடைய CEO ஒரு ட்விட் போட்டிருக்காரு. அதை பற்றி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோவோட அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ், ட்ரீம்லோனி வரப்போகுது திரும்ப, பட் பழைய மாதிரி வராது கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து பேன் பண்ணிட்டாங்க. ரியல் மணி கேம்ஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லாலேருந்து ஏதாவது லூப் ஹோல் இருக்கான்னு பார்த்து அது வழியாக தான் வந்து ட்ரீம்லோன் திரும்ப வருவாங்க. ஸோ அதை பற்றின மெத்தட்ஸ் நிறையா இருக்குது. அதையுமே நான் அனலைஸ் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ அது எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூடியூப் கொண்டு போய் சேர்க்கும். கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரீம்லோன் வந்து வருமா வராதான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த மாதிரி வரும்ன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கை பற்றி கற்றுக்கணும், அதுலேருந்து ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய சேனல் லிங்க் இருக்குது. டெலகிராம் சேனல் லிங்க்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி உள்ளே பாருங்கள். எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீயாகவும் ஓப்பனாகவும் என்னோடய ஐடியும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்போ வேணால் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். எனி டவுட்னாலும் நம்ம தாராளமாக கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோஸும் கொடுத்துருக்கோம். ஸோ சிம்பிளாக நம்ம யூசர்ஸ்க்கு என்ன அடுத்த ஒரு நியூ வே ஏர்னிங்ஸ் கற்றுக்க தர முடியுமோ லீகலாக அதை கற்றுந்துட்டுருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹர்ஷ் ஜெயின் என்ன ட்வீட்டை போட்டிருக்காரு அப்படின்னா, எல்லாத்துக்குமே தெரியும் பேன் பண்ணியிருந்தப்போ அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, இன்னிங்ஸ் இஸ் நாட் ஓவர், சி இன் செகண்ட் இன்னிங்ஸ்ன்ற மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டு செகண்ட் இன்னிங்ஸில் பார்க்கணுன்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் ஆகஸ்ட் மந்த் பேன் பண்ணுறப்போ. இப்போ லாஸ்ட் நைட் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, ஆல்ரெடி தெரியும் ட்ரீம்லோனில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அந்த நவம்பர் 13க்குள்ளே அந்த ட்ரீம் காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி கூப்பன், அப்புறம் இவங்களே வந்து ஒரு ஃபேஷன் கம்பெனி வச்சுருக்காங்க சூப்பான்னு சொல்லிட்டு. அது ஃபஸ்ட்டு ஃபேன் கோடில் இருந்துச்சு, இப்போ வந்து சூப்பான்னு தனியாக மாற்றிட்டாங்க. அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலான்னு இருந்துச்சு. அது இப்போ வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஏன்னா நவம்பர் 30க்குள்ளே யூஸ் பண்ணிக்கோங்க, அடுத்து நாங்கள் வந்து புது அப்டேட்டோட போகிறோம் ட்ரீம் காயின்ஸுன்ற மாதிரி ட்ரீம்லோன்லேயே ஒரு போஸ்ட்ன்றது வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்த அப்டேட்டு தான் இது. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னிங்ஸ் பிரேக் இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர்னு சொல்லியிருக்காரு. அதாவது பிரேக் எடுத்திருந்த அவங்களுடைய பிஸ்னஸ் பாணியில் சொல்லக்கூடிய இந்த மெட்டாஃபர். ஸோ பிரேக் எடுத்திருந்தோம், அந்த பிரேக் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சேசிங்கில் செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா ஒரு பிக் ஸ்கோர் பண்ணுவோம். எங்கள் டீம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் டீம் பேடட் அப் அண்ட் ரெடி டு டேக் த ஃபீல்ட் மீன்ஸ் ஏதோ ஒன்று ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு புது வேவை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸை திரும்ப கொண்டு வரதுக்கு. மேபி இதுவே ஃப்யூச்சராக கூட அமையலாம். என்ன சொல்கிறேன்னா, ட்ரீம்லோன் கண்டிப்பாக வந்து யாருமே உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா வேறு எந்த கம்பெனியுமே ட்ரீம்லோன் அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு இந்த லாவில் லூப் ஹோல் இருக்கா, இதை நம்ம திரும்ப கொண்டு வந்துடலாமான்ற ஐடியா வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரீம்லோன் எப்படி வருதோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்குவாங்க. அதுதான் அவங்க பண்ணக்கூடியது. எல்லா ஆப்ஸுமே வந்து ட்ரீம்லோன் என்ன முடிவு எடுக்குதோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்கேஸ் இந்த ஃபேண்டசி ஃபீல்டு இந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அதனால் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை நம்மள மாதிரி யூசர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ட்ரீம்லோனுடைய முடிவுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரீம்லோன் வந்துருச்சு அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மற்ற ஆப்ஸை அதை காப்பி பண்ணிக்குவாங்க, நம்மளுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ என்ன மாதிரி அவங்க வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, நியூ மெத்தடாக தான் இருக்கும் கண்டிப்பாக. பழைய மெத்தடில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா பழைய மெத்தடுன்றது பேனில் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலே அது வந்து அந்த லாக்குள்ளே வந்துடும். ஸோ அது வந்து பேன் தான், டெபாசிட்ன்றது பண்ணக்கூடாது. யூசர்ஸ் அந்த லாவோடைய அடிப்படை இதுவே என்னென்னா, யூசர்ஸ்ட்டை வந்து டெபாசிட் வாங்கக்கூடாது, யூசர்ஸ் வந்து மணி கட்டக்கூடாது. மணி கட்டாமல் நீங்கள் வந்து ஃப்ரீயாக நடத்தி வின்னிங்ஸ்ன்றதை கொடுத்துக்கோங்கன்ற மாதிரி தான் அந்த லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது கேஷுவல் கேம் மாதிரி அந்த சின்ன சின்ன வீடியோ கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணுறோம்ல மணி பே பண்ணாமல், அந்த மாதிரி நடத்தணும்னா நீங்கள் நடத்திக்கலாம். அதை தான் கவர்மெண்ட்டுமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருந்தாங்க. அதாவது நீங்கள் நடத்தணும்னா நடத்திக்கங்க, ஆப் ஓடட்டும், ஆனால் யார்ட்டையும் வந்து மணின்றது வாங்கக்கூடாது. ரியல் மணி கேமாக அது இருக்கக்கூடாது. ஏதாவது கேஷுவல் கேமாக ஒரு ஸ்போர்ட்ஸாக நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கோங்க, ஆனால் மணின்றது உள்ளே இன்வால்வ் ஆகக்கூடாதுன்றது தான் அந்த லாவில் வந்து அவங்க சொன்னாங்க. கவர்மெண்ட்டுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரீம்லோனுமே கண்டிப்பாக ஒரு ஐடியான்றது கொண்டு வருவாங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த போஸ்ட்டில் போட்டிருந்தப்போ, சியூன் செகண்ட் இன்னிங்ஸில் போட்டிருந்தப்போ, இவர் ஹர்ஷ் ஜெயினோடைய போஸ்ட்டில் இன்ஸ்டாகிராம்லேயுமே இருக்கும். அந்த போஸ்ட்டில் என்ன போட்டுருந்தார் அப்படின்னா, நாங்கள் கவர்மெண்ட்டுடைய லாவை வந்து மதிக்கிறோம். ஸோ ஹானரபிள் பிரைம் மினிஸ்டரோட டிசிஷனு, அப்புறம் ஃப்யூச்சர் வியூ எல்லாத்தையுமே நாங்கள் வந்து மதிக்கிறோம். நாங்கள் ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியை வந்து இன்னும் பெருசாக கொண்டு போக போகிறோம், அதுதான் எங்களுடைய லட்சியம். ஆல்ரெடி ஃபேன் கோடு, அப்புறம் வந்து வீடியோ கேம் இருக்குது ட்ரீம்லோன் கிரிக்கெட் கேம், அது நல்லாயிருக்கும் உண்மையிலேயும். நல்ல கிராஃபிக்ஸ்லாம் இருக்கும், ஒரிஜினல் பிளேயர் மாதிரி இருப்பாங்க அந்த கேமு. அப்புறம் இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே அவங்க ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ண போனாங்க. அவங்க பிஸ்னஸ் நல்லாவே டெவலப் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அஸ் அ கம்பெனியாக பார்க்குறப்ப ட்ரீம்லோன் ரொம்ப நல்ல கம்பெனி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு சில ஜிஎஸ்டி கேசஸ் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது கவர்மெண்ட் கூடயும் இந்த சட்டத்துக்கூடையும் மட்டுமே தவிர்த்து அவங்களோட யூசர்ஸை அவங்க எப்போயுமே வந்து மிஸ்யூஸ் பண்ணது கிடையாது. ஏதாவது எனி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் கூட தள்ளினது கிடையாது. அதே மாதிரி பேன் கார்டு ஆதார்கள் கொடுக்கணும், அதை மிஸ்யூஸ் பண்ணது கிடையாது. பாட்டு யூஸ் பண்ணது கிடையாது. அந்த மாதிரி எந்த ஒரு அலிகேஷன்ஸும் ட்ரீம்லோன் மேலே கிடையாது. அவங்களுடைய பிஸ்னஸில் அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க.
இந்த கவர்மெண்ட் கூட வந்து சம்டைம்ஸில் வந்து கிளாஸ்ன்றது வரதான் செய்யும். சில கேசஸில் ஜிஎஸ்டியாக இருக்கட்டும். இப்போ நான் 40% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அது வந்து ரியல் மணி கேமிங்க்கு தான். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படி என்னென்னா 40% ஜிஎஸ்டியும் டிடிஎஸும் வந்து ரியல் மணி கேமிங்க்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க தவிர்த்து ட்ரீம் லோன் என்ன மாடலில் வரப்போகிறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ ஜிஎஸ்டி வந்து நமக்கு இல்லாமலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை எந்த மாடலில் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து ஆல்ரெடி எனக்கு சில மெத்தட்ஸ் தெரியும். அதை நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த வீடியோலாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன மெத்தடில் வரலாம், அது வந்து இந்த லாக்குள்ளே வருமா வராதா எல்லாத்த பற்றியும் பார்த்துடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி எந்த மெத்தடில் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஜிஎஸ்டி. ரியல் மணி கேமிங், இந்த பெட்டிங்க்கு, இந்த மாதிரி ஹார்ஸ் ரேசிங், எது பெட்டிங்னு இருக்கோ எல்லாத்துக்குமே வந்து 40% ஜிஎஸ்டியும் 30% டிடிஎஸும் போட்டிருக்காங்க. நம்ம வின் பண்ணால் டிடிஎஸ் எடுப்பாங்களான்னு கேட்டிங்களா, எஸ். நம்ம ஃப்ரீயாகவே ப்ளே பண்ணாலும் இப்போ ட்ரீம் லோன் ஏதாவது ஃப்ரீ மெத்தடே கொண்டு வராங்க, வேறு வழியில் கொண்டு வராங்க அப்படின்னாலும் வின் பண்ணால் 30% டிடிஎஸ் நம்ம கட்டி தான் ஆகணும். பட் ஜிஎஸ்டி விலக்குன்றது நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ என்ன மெத்தடில் வரப்போ தான் நமக்கு தெரியும். நம்ம என்ன தான் வந்து ப்ரொடிக்ட் பண்ணலாம். சில மெத்தட்ஸ் இருக்குது கண்டிப்பாக, அதுலேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ட்ரீம் லோன் வந்து ஒரு பெரிய கம்பெனி, நம்மளோட பயங்கரமாக யோசிப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஷாக்கிங்காக சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ அது வந்து இந்த லாக்குள்ளே கொண்டு வர முடியுமா, ஒர்க் அவுட் ஆகுமான்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.